வணக்கம். இளமையில தான் ஃபிட்டா ஹெல்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுன்னா ஒரு தம்ரூலா என்ன? நம்ம முதுமையிலையும் ஃபிட்டா ஸ்ட்ராங்கா ஹெல்தியா எல்லாருக்கும் உதவுற மாதிரி இருக்க முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இந்த எபிசோட்ல உங்ககிட்ட வெயிட் ரிடக்ஷனை பத்தியும் ஃபிட்டாவும் ஹெல்தியா எப்படி இருக்கிறத பத்தி பேச போறேன். கம் அண்ட் ஜாயின் அஸ். வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போனா ஒரு 30 to 40 மினிட்ஸ் நடைப்பயிற்சி போங்க, சைக்கிள் பண்ணுங்க, இல்ல ஒரு இஎஃப்எக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணக்கூடியது ஹார்ட் ரேட் ஏற்றக்கூடிய பயிற்சி சொல்றாங்க. இப்போ இதை பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வலி வராமல் இருக்கணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கணும், கிராம்ப் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து ஸ்ட்ரென்த் ஃப்ளெக்சிபிலிட்டி. வாரத்தில் 3 நாள் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, வாரத்தில் 3 நாள் என்டியூரன்ஸ் ட்ரைனிங். அது நடைப்பயிற்சியாக இருக்கலாம், ஓட்டப்பயிற்சியாக இருக்கலாம். இது பண்ணுறதுனால நம்ம அந்த வெயிட் லாஸை லாஸ்ட் வரைக்கும் நம்ம தேவையான அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். வெயிட் ரிடக்ஷனில் டிப் நம்பர் 1, ஸ்ட்ரென்த் ஆஃப் த மசில். ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் நம்மளால நம்மளுடைய கார்டியோ ஆக்டிவிட்டியை ரொம்ப நேரம் பண்ண முடியும். அதாவது ஸ்டாமினாவை நல்லா பண்ண முடியும். அதனால நம்ம நிறைய கேலரி பர்ன் பண்ண முடியும். ஸ்ட்ரென்த்னா என்ன? பொதுவாக 4 எக்ஸசைஸ் நான் சொல்கிறேங்க. நீங்கள் ஸ்குவாட் உட்காந்து எந்திரிக்கிறது ஒரு 10லேருந்து 15 முறை 2 செட் பண்ணுங்க. குதிக்கால தூக்குறத 2 sets to 3 sets உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாலில் கை வச்சுட்டு புஷ்அப்ஸ் அது ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் நின்ன இடத்துலேயே உங்களுடைய காலில் மேலே தூக்குறது. ஏன்னா நடைப்பயிற்சிக்கு தேவையான இந்த 4 பயிற்சியை ஒரு 10லேருந்து 15 முறை 2 செட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம அந்த வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும். வெயிட் ரிடக்ஷன்ல டிப் நம்பர் 2, ஃபிளெக்சிபிலிட்டி, வளைவுத்தன்மை. நம்ம முதுகுத்தண்டு வளைவுத்தனா இருக்கும், முட்டியாகட்டும், பேக்கா இருக்கட்டும், இது எல்லாம் ஃபிளெக்சிபிளா இருந்தாதான் நம்ம ரொம்ப நேரம் தொடர்ச்சியா பண்ண முடியும். பிராணசக்தி நம்மளோட தசைநார்களுக்கு போகுது, அது ஈஸியா இருக்கும், கிராம்ஸ் வராம இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஒரு 3 முக்கியமான விஷயம் பண்ணா போதும். 1, குனிஞ்சு கீழே தொடருது உங்களோட டோவை. முட்டியை மடக்கினாலும் பரவாயில்ல, அது ஒரு 10 முறை நீங்க பண்ணணும். அப்புறம் 2வது சைடு பக்கவாட்டில் குனியுறது, சைட் டு சைடில் பண்ணுறது. உங்கள் கையை எவ்வளோ முடியுதோ சைட் டு சைட் பெண்ட் பண்ணணும். 3வது ட்விஸ்டிங் த ஸ்பைன் சொல்கிறேன். ரொம்ப அருமையான சிம்பிள் எளிய பயிற்சி இது. இது எல்லாத்தையும் ஒரு 15 முறை ஒரு 2 செட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஆனால் டெய்லி பண்ணணும். அண்ட் பண்ணுறதுனால ஈஸியாகவும் பெட்டராகவும் நம்மளால் வெயிட் ரிடக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும். வெயிட் ரிடக்ஷனில் டிப் நம்பர் 3, ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் பேலன்ஸ். பாடி மைண்ட் பேலன்ஸ் பற்றி சொல்கிறோம். ஆனால் இங்கே பாடி பற்றி பேலன்ஸை பற்றி பேச போகிறேன். பாடி பேலன்ஸ்னால் ரொம்ப சிம்பிள். உங்கள் எல்லாருக்கும் நிறைய நேரங்களை பார்த்துருப்பீங்க. நம்ம யோக பயிற்சியெல்லாம் ஒரு காலில் நிற்கிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு பயிற்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா வலது கால் இடது கால் 2 பயிற்சியும் நீங்கள் ஒரு 10 செகண்டை கண்களை திறந்தோம் கண்களை மூடியும் பயிற்சி செய்யுங்க. இந்த ஒரு பயிற்சி மட்டுமே போதும். நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால உங்களால் பேலன்ஸ்டாக இருக்க முடியும். இது உங்கள் பிரெயின் ஆக்டிவேஷனை ஷார்ப்பாக வச்சுக்கும், உங்களுடைய ரியாக்ஷன் டைமை பெட்டராக வச்சுக்கும், கீழே விழாமல் நம்மளால நடக்க முடியும். ஏன்னா ஃபால் ஆகாமல் இருந்தோம்னா மட்டும் போதும். நிறைய நேரங்களில் நம்ம இந்த வெயிட் ரிடக்ஷனை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். வெயிட் ரிடக்ஷனில் டிப் நம்பர் 4, ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் இந்த ப்ரீதிங், இந்த வயிற்று பகுதியை ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி பேச போகிறேன். ஏன் அப்படின்னா நிறைய நேரங்களில் நடக்கிற போது நம்ம மூச்சை சரியாக பிராணத்தை கனெக்ட் பண்ணாதனால சீக்கிரம் டயர்டாகவும் ஃபெட்டிக்காகவும் ஆகிடுறோம். ஸோ பிராணம் நல்லபடியாக உங்கள் தசைநாருக்கு போச்சுன்னா உங்களோட பேர்னிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும், ஃபேட் பேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணிட்டே இருக்கணும். எக்ஸலேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் நடக்கிறேன் அப்படின்னா நடந்துட்டே இருக்கும்போது மூச்சை நல்லா இனேல் எக்ஸேல் அப்படின்னு பண்றதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். முடிஞ்சா உங்களோட வயிற்று பகுதியை கொஞ்சம் அப்படி டக் பண்ணி கொஞ்சம் நேரா நிமிர்ந்து நடக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா ஸ்லவுச்சரா நடக்கிறதுனால வயிறு சுருங்கப்படுகிறது. அது நேரா நிமிர்ந்துச்சுன்னா மட்டும் போதும். ப்ரீதிங் ஈஸியா இருக்கும். ஸோ நேரா பார்த்து நடக்கணும், அப்டமன் இழுத்து இருக்கணும், இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணிட்டே இருக்கணும். இதை ஒழுங்கா பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நம்மளுடைய வெயிட் ரிடக்ஷனை அச்சீவ் பண்ண முடியும். வெயிட் ரிடக்ஷனில் டிப் நம்பர் 5, அதாவது நடைப்பயிற்சி இல்லை ஓட்டப்பயிற்சி இல்லைன்னா சைக்கிளிங் ஏதோ பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். எவ்வளோ தூரம் நடக்கணும், எவ்வளோ நேரம் நடக்கணும், எந்த ஹார்ட் ரேட்டில் என்ன இன்டென்சிட்டி நடக்கணும், எவ்வளோ வேகம் அப்படிலாம் கேட்குறாங்க இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் குறைஞ்சபட்சம் 1.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டராவது குறைஞ்சபட்சம் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் நம்மளால் நம்மளுடைய கேலரியை எக்ஸ்ட்ரா பேர்ன் பண்ணி ஒரு 300 கேலரி 200 கேலரி பேர்ன் பண்ண முடியும். அது ஒன்று. டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேகம் நடக்கணும் அப்படின்னா 5 to 6 kilometers per hour அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை உங்களால் வேகமாக நடக்க முடிஞ்சுன்னா சூப்பர். இல்லை ஸ்லோவாக நடந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் 5 to 6 kilometers வேகம் நடந்தால் மட்டும்தான் உங்கள் ஹார்ட் ரேட் ஏறும். அது முக்கியமான காம்பனன்ட். ஹார்ட் ரேட் அப்படின்னா 90லேருந்து 120 வரைக்குமாவது உங்கள் ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகிருக்கணும், ஏறி இருக்கணும். ஏன்னா நார்மல் ஹார்ட் ரேட் ஒரு 70, 80 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுலேருந்து ஒரு 20லேருந்து 30 பீட்ஸ் உங்களுடைய வாட்சில் பார்த்தாலோ இல்லை உங்களால் பிடிச்சி பார்க்க முடியுதோ இல்லை உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் ஆச்சுனாலும் இந்த ஹார்ட் ரேட் எலிவேட் பண்ணி நடக்கணும். அது 20 நிமிஷத்துக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். 4 முக்கியமான விஷயம்: உங்களுடைய ஸ்பீட், உங்களுடைய ஹார்ட் ரேட், உங்களுடைய டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட டைம். இந்த 4 ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக இந்த வெயிட் ரிடக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும். டெஃபினட்டாக வாரத்தில் 3 நாள் பண்ணால் போதும். மீதி 3 நாள் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணால் போதும். இது கார்டியோ ட்ரைனிங்.
வெயிட் ரிடக்ஷனில் டிப் நம்பர் 6 ரொம்ப முக்கியமான டிப்பு. நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வேகம் இல்லை நீங்கள் நடக்கலாமா வேணாமான்ட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்டயோ டாக்டர்கிட்டயோ நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் வாக்கிங் மட்டுமே சரிப்பட்டு வருமானு தெரியாது. சில பேருக்கு சைக்கிளிங் வரும், சில பேருக்கு ஸ்விம்மிங் வரும். அதை டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது, உங்களோட வேகம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் கூட நடக்கிற நண்பர்கள் வேகம் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஒருத்தருக்கும் ஸ்பீட் டிஃபர் ஆகும், ஒருத்தருக்கும் மெட்டபாலிக் ரேட் டிஃபர் ஆகுது. டெஃபினட்டாக இட் வேரிஸ் டு இண்டிவிஜுவல். அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் இருக்கிற வெயிட்லேருந்து அந்த வெயிட்லேயே மேனேஜ் பண்ணி ஃபிட் ஆகிட்டீங்கன்னா கூட சந்தோஷம்னு நான் சொல்வேன். ஒருவேளை ஒரு டார்கெட் ஆஃப் 2 kg 3 kg வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 3 months டைம் வச்சுக்கோங்க. ஒரு 3 மாசத்துல 1 கிலோ 2 கிலோ குறைக்கணும் அப்படின்றத பாருங்க. டோன்ட் ஃபிக்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு 10 கிலோ குறைக்கணும், 20 கிலோ குறைக்கணும், ஒரே மாசத்துல குறைக்கணும். இந்த மாதிரி டார்கெட்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக நல்லது இல்லை. அண்ட் இன்னொன்று, நம்மளுக்கு தேவை ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறது தான் அடிப்படையான நோக்கம். வெயிட் குறையலனா கூட ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்க முடியும் அப்படின்றத தொடர்ச்சியாக பண்ணுறது மூலிமா நிறைய நேரங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதை அச்சீவ் பண்ணணும். வெயிட் ரிடக்ஷனில் டிப் நம்பர் 7 ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம ரெகுலராக நடக்கிறோம், ரெகுலராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டால், ஒன்று உங்களோட தூக்கம். ஒரு 5 to 7 hours கண்டிப்பாக 7 hours வேணும். ஏன்னா இந்த நேரங்களில் நிறைய நேரங்களில் 5 hours தான் நிறைய பேர் சொல்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம், அதிகபட்சம் 7 மணி நேரமாவது தூக்கம் வேணும். அதை சரி பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுடைய டயட், டைமுக்கு சாப்பிட்றது, அப்புறம் தேவையான அளவுக்கு சாப்பிட்றது, முடிஞ்ச அளவுக்கு நொறுக்கு தீனிக்குன்னு சொல்கிற ஜங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஏதாவது 1-2 விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை குறைக்க ட்ரை பண்ணுறது. ஏன்னா வெயிட் ரிடக்ஷன் டைமில் இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. அப்புறம் அடுத்த ஃபேக்டர், தேவையில்லாத விஷயங்கள், அதாவது நடக்கும்போது மியூசிக் கேட்டே நடக்கிறது, அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே நடக்கிறது, கவனம் மூச்சு மேலேயும் உடம்பு மேலேயும் இல்லாமல் நடக்கிறது. இது எல்லாம் உங்கள் வெயிட் ரிடக்ஷன் ஃபேக்டரில் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் ஒரு மெட்டிகுலஸாக மெடிடேஷன் மாதிரி நடந்து பாருங்கள். டெஃபினட்டாக இந்த வெயிட் ரிடக்ஷன் ஹைலி பாசிபிள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வெயிட் ரிடக்ஷன். தேங்க்யூ. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.